Hi friends, good morning everyone. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காலை வேளையில் வேதத்திலிருந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வரிகளை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். எப்போதும் காத்திருக்கிறதான ஒரு அனுபவம் மிகவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவன் நமக்கு நீதி சரிக்கட்டும் வரை, அவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் வரை, அவன் நமக்கு சுகத்தை தரும் வரை, நம்முடைய குடும்பத்திற்கு அற்புத அதிசயங்களை செய்யும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்திற்கும். திடமனதாய் இருக்க வேண்டும் என்ற இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. திட மனது என்றால் உறுதியான ஒரு மனதோடு கூட, உறுதியான ஒரு நம்பிக்கையோடு கூட எப்போதும் நாம் என்ன காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்திற்கு உறுதியாய் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஏதோ ஒரு சில நாட்கள் ஜெபித்தோம் விட்டு விட்டோம் என்றல்ல, உறுதியாக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம். நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய், புது வேலனடைந்திடுவாய், நீ புது வேலனடைந்திடுவாய், புது வேலனடைந்திடுவாய், நீ புது வேலனடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். Have a nice day.